தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், உங்களுக்கு எந்த டீட்டெயிலாம் நீங்கள் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ட்ரையல் பை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட். நம்ம இன்றைக்கி வந்து அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட ட்ரையல் எப்படி இருக்கும், அதுக்கு என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் என்னெல்லாம் தேவைன்றதை சிஆர்பிசி செக்ஷன் 244 to 247 பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப் டு 243 238 to 243 ட்ரையல் பிஃபோர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் இதுக்கு முந்தின வீடியோவை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸை ரெகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையல் எப்படி நடக்குது, அதுக்கு என்னெல்லாம் வந்து தேவைன்றது உங்களுக்கு பேசிக்காக எல்லா ரெஃபரன்ஸுமே உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வருதுன்னா அப்போ வந்து அதுக்கான ட்ரையல் வந்து எப்படி நடக்கும், அதுக்கு என்ன மாதிரி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன ட்ரையல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு கம்ப்ளைண்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், அதன் பேரில் வரும்போது ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன சார்ஜ் ஷீட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஸோ செக்ஷன் 191C ஒரு காக்னைசன்ஸ் அஃபென்ஸ் நடக்குது, அதை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போகிறோம். ஸோ இந்த ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை வச்சு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷனை இஷ்யூ பண்ணுறாரு, அதன் பேரில் நடக்கக்கூடிய ட்ரையல் தான் இது எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 242 இதில் வந்து 244 to 247 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 244 பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். ஸோ கம்ப்ளைண்ட் பேரில் ஒரு வேளை அந்த காக்னைசபிள் அஃபென்ஸ், இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த அஃபென்ஸுக்கு நான் சில ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பேன். இப்போது சம்மன் அனுப்பிச்சு அந்த பர்சன் வராதப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ணி போலீஸ் அவரை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ப்ராட் பிஃபோர் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ டியூரிங் த ஜட்ஜி முன்னாடி அந்த குற்றவாளி வந்து நிற்கிறாரு. அப்போது அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. என்ன வந்து நடந்தது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் பேரில் ஒரு டிராஃப்ட், தட் இஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ 245 நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒருவேளை ஜட்ஜி வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட், அந்த குற்றம் வந்து அவர் எதிரி சொல்லக்கூடியது எவிடன்ஸ் வந்து கம்ப்ளைண்டருக்கு சாதகமாக இல்லைன்னு சொன்னால் அந்த வழக்கை டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. ஒருவேளை சாதகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை வந்து கன்விக்ஷன் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி ஃபர்தர் ட்ரையல் வித் த எவிடன்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ 246 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வேர் அக்யூட் இஸ் நாட் டிஸ்சார்ஜ் இன்கேஸ் ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரு கம்ப்ளைண்டர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே, அண்ட் தென் வந்து ப்ரைமா ஃபேசி ஆஃப் த கேஸ் அந்த வழக்கிலோட இன்வெஸ்டிகேஷனில் அவர் வந்து தெளிவடைகிறார், தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறார், இதில் வந்து குற்றம் நடந்தது உண்மை, அண்ட் தென் வந்து அதுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்குன்னும் போது ஸோ அவரை வந்து கன்விக்ஷன் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து நீங்கள் வழக்கை நடத்த போகிறீங்களா இல்லையா என்னோட அவர்கிட்ட வந்து அந்த டீட்டெயிலை அக்யூஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்போது அந்த அக்யூஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் கில்ட்டி, அவர் வந்து குற்றத்தை ஒத்துக்கிறாரு, சரண்டர் ஆகிறாருன்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த குற்றத்துக்கு தேவையான கன்விக்ஷன் ரிப்போர்ட், தட் இஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை அவர் வந்து இஷ்யூ பண்ணி அவர் வந்து கன்விக்ஷன் பண்ணிடுவார். வித் ஃபைன் ஆர் வித்தவுட் ஃபைன் எவ்வளோ டேர்ம்ஸ் வந்து கன்விக்ஷன் பண்ணுறாங்க, ஜெயிலில் இருக்க போகிறாருன்றத டேர்மை வந்து சொல்கிறாரு, தட் இஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் வந்து இல்லை என்னோட சைடில் ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை கோர்ட்டில் வர வைக்கிறேன், நான் வந்து இதை வாதாட போகிறேன், என் சைடில் டிஃபென்ஸ் லாயர் இருக்கார், ஸோ நான் வந்து இதை முன் வைக்கிறேன், நான் வந்து நடத்த போகிறேன்னு சொல்லும்போது ஸோ இந்த ட்ரையல் வந்து மேலும் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது ரெண்டு தரப்பினருக்கும் ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் வந்து கொஷினிங் அண்ட் தென் ட்ரையலோட இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். எவிடன்ஸ் வந்து யாரெல்லாம் விட்னஸ் என்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாமே சமர்ப்பிக்கிறாங்க. 247 பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் கால் டு என்டர் இஸ் டிஃபென்ஸ் ப்ரூவ் இஸ் எவிடன்ஸ். ஸோ அந்த யாரெல்லாம் வந்து அக்யூஸ் சைடில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ப்ரெசன்ஸ், தட் இஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் 246 கொண்டு வந்துடலாம், அக்யூஸ் சைடில் 247 விட்னஸ் உள்ளே வருவாங்க. அவர் என்னென்ன டாக்குமெண்ட் ஆதாரங்கள் இருக்கோ உள் வைக்கலாம். இப்போ ட்ரையலில் வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ், தட் இஸ் வந்து 247 எல்லா டாக்குமெண்ட்லும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கொஷினிங் அண்ட் தென் ட்ரையல் வந்து ஸ்டார்ட். ஸோ இதுக்கு அடுத்தது ஃபர்தர்
இதுக்கு அடுத்த ஸ்டெப், ஸோ 247க்கு அடுத்து 248ல கன்க்ளூஷன் ஆஃப் த ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜு வந்து என்ன வந்து கன்க்ளூட் பண்ணுறார் அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில். இப்போ வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, ஸோ ஜட்ஜ் வந்து என்ன விதத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கான கன்க்ளூஷன் வராருன்றத சியில், தட் இஸ் வந்து சப்செக்ஷன் சியில் இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸை கன்யூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நீங்கள் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.